இல்லப்பா தம்பி, நான் நடிக்கிறது இல்ல. எங்க எல்லாருக்கும் நான் பார்க்கும்போது வந்து பிங்கி அப்படின்னு தான் தெரியும். கங்கா அண்ணா சரஸ்வதி ஃபர்ஸ்ட் ஆஃபர் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அலைகள் பண்ணேன். கணவருக்காக விஜய் டிவில பண்ணேன். அஹல்யா பண்ணீங்க. அஹல்யா, மாங்கல்யம் பண்ணேன். நீங்க பண்ண ஒரே படம் வந்து ஸ்ரீ மட்டும்தான். சூர்யா சாரோட சிஸ்டரா பண்ணிருப்பீங்க. சித்தப்பா வந்து பாஷா படத்துல நடிச்சிருக்காங்க. ஓ சிங்கு பேருக்கு தான் பஞ்சாபி, ஆனா ஹார்ட்ல வந்து தமிழ். வெயிட் பண்ண இந்த ஆங்கிள் எப்ப ஃப்ரீ ஆவாரு, நான் தான் நிக்கணும். என்னதான் ஒரு நேரம் சார் ஒரே ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சாரோட ஒரு சின்ன ஒரு சீரியல் பண்ணேன். அவரும் வந்து படம்லாம் ஆஃபர் பண்ணாரு. நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. எனக்கு என்ன பார்க்க பிடிக்காது ரொம்ப. நான் என் சீரியலே பார்க்க மாட்டேங்க. இல்ல விஜய் சேதுபதி சார் இருப்பாங்க, பிரஜேன் இருப்பாரு. அதுல விஜய் சேதுபதி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அது இது எதுன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவங்கள ரீசெண்டா மீட் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், அந்த இன்டர்வியூல நீங்க என்ன கலாய்ச்சிங்க என் பேரு வச்சு. உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. எப்போ எனக்கு வயசு ஆகும், எப்போ நான் கல்யாணம் பண்ணுவேன், இதுதான் என்னோட ட்ரீம் ஆம்பிஷனா இருந்தது. மேக் சில்ட்ரன்ஸ். பிக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு. ஸோ அப்போ பிக் பாஸ்க்கு நீங்க பண்ணீங்களான்னு கேட்டா, நான் வெயிட் பண்றேன் எப்போ அவங்க வெளில வந்துட்டு எங்க ஸ்டுடியோ விசிட் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு ஃபுல் மேக் ஓவர் கொடுக்கலாம், அவங்கள ஒரு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. வணக்கம். நம்ம இப்ப ஸ்லே பை சிமர்ல இருக்கோம், சிமரோட இருக்கும். தமிழ் சீரியல்ஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், லேட் 90s and 2000s வந்து பல சீரியல்ஸ்ல நீங்க நடிச்சீங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு முகம். இப்ப பார்க்கும்போது பல சீரியல்லாம் நடிக்கல, ரொம்ப ஓகே அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீரியல்ஸ் மினிமம் அட்லீஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த முகம் ரொம்ப பாப்புலர். இப்ப ஆனா வேற மாதிரி இருக்கீங்க. நல்லா இல்லையா? கம்ப்ளீட்டா பார்க்கும்போது இவங்களே அது அப்படி. அண்ட் எங்க எல்லாருக்கும் நான் பார்க்கும்போது வந்து பிங்கி அப்படின்னு தான் தெரியும், சிமர் அப்படின்னு தெரியாது. பிங்கி என்னோட நிக் நேம். செல்லம்மா வீட்டுல கூப்பிடுற பேரு. என்னோட ஒபிஷியல் நேம் சிமர்ஜீத் கௌர். நிறைய பேர் என் பேரே மாத்திட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நினைச்சிருப்பாங்க. பட் என்னோட ஸ்கூல் பேர் ஒபிஷியல் பேர் வந்து சிமர்ஜீத் கௌர். டிங்கிங்கிறது என்னோட நிக் நேம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகும்போது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. என் அப்பா என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, வீட்டுல கூப்பிடுற பேரு. அதனால எல்லாரும் டிங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் தட் லைக் அந்த டைம்ல தான் சிம்ரனும் உள்ள வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள, 97 அந்த டைம்ல தான். ஓகே ஓகே. இல்ல நீங்க சொல்லும்போது அந்த சிமரன் இல்ல ஜஸ்ட் a wild guess தான். இட்ஸ் ஓகே. நிறைய பஞ்சாபி கேர்ள்ஸோட பேர் வந்து சிம்ரன், சிமர். சிமர்ங்கிறது ரொம்ப ரேரா தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சிம்ரன் இஸ் of course very famous, popular. She is also my friend. I was destined to meet her. Every day நான் யார் மீட் பண்ணாலும் என் பேர் சிமரன் சொல்லும்போது சிம்ரனா அப்படின்வாங்க. So that reminds me of Simran. So நான் சிம்ரன் கிட்ட சொல்லுவேன், டெய்லி வந்து நான் உன்னை நினைச்சுப்பேன், ஏன்னா I come across your name every day. ஒரு வாட்டியா அதை கேட்டுருவாங்க சிம்ரனா அப்படின்னு சொல்லி. அண்ட் ரொம்ப சின்ன வயசுல நீங்க லைக் யூ ஃப்ரம் பஞ்சாபி ஃபேமிலி, பட் இங்க நீங்க ஸோ என் தாத்தா வந்து ஆர்மி ஆஃபீஸர். லாஸ்ட் வந்து இங்க சென்னையில தான் ரிட்டையர் ஆனாங்க. ஸோ என் அப்பா அவங்களோட 4 பிரதர்ஸ் எல்லாருமே சென்னையில தான் பிறந்து வளர்ந்தவங்க. நாங்களும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு சென்னை தான். சென்னை பீப்புள். சூப்பர். பேருக்கு தான் பஞ்சாபி, ஆனா ஹார்ட்ல வந்து தமிழ். நீங்க தான் செட்டில் ஆயிருக்கீங்க நீங்க இல்லையா? Totally adapted to the culture, people, food. I love Chennai. I love the people. Very warm and nice. அப்புறம் இங்க தான் எனக்கு bread and butterல. இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்க? பிகாஸ் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போதே வந்துட்டீங்க நீங்க. So கோசி பெசநகர் பீச் வந்து என் சித்தப்பாது. ஸோ அங்கதான் நாங்க கசின்ஸ்லாம் எல்லாம் போவோம், அங்க இருப்போம். அங்கே என் அப்பாவோட ஃப்ரெண்ட் சித்தப்பா வந்து பாஷா படத்துல நடிச்சிருக்காங்க. ஓ சிங்கு. ஓ பாஷா கேங்ல இருக்க சிங்கு உங்க சித்தப்பா தானா? அப்படி போடுங்க. ஆமா. சோ அதனால ஒருத்தவங்க ஒரு ஆட் மேக்கர் பேர்லாம் தெரியாது, அவங்க வந்து சொன்னாங்க இந்த பாப்பா அட்வர்டைஸ்மெண்ட்ல எடுத்துக்கலாமான்னு. மை ஃபாதர் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா நிறைய நெஸ்கஃபே, ஃபேர் அண்ட் லவ்லி, ஹெச்எம்டி வாட்ச் அண்ட் அகர்பத்தி, யூனிஃபார்ம், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் 1-2 அப்படி போயிட்டு வந்தப்போ
பெரிய ஆஃபர் கங்கான்னா சரஸ்வதி ஃபர்ஸ்ட் ஆஃபர் எனக்கு கிடைச்சது. அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். ஸோ 8த்லேயே எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. 9த்ல மெகா சீரியல் ஆஃபர் வந்துச்சு. இப்போ ஸ்கூல்ல வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் ஷூட்டிங் வந்து 20 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனால என்ன வந்து ஆந்திரா மகிழா சபா கரெஸ்பாண்டன்ஸ்ல அப்பா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. So, உங்களுக்கு ஓகேவா டக்குன்னு இருந்ததா அந்த நடிக்கும்போது? offer நாங்க accept பண்ணிட்டோம். எனக்கு அப்போ தமிழும் தெரியாது. தண்ணி வாடா போடா அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் எடுத்தோடனே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் டயலாக் எப்படி பண்ணேனே எனக்கே தெரியாது. பட் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்க்கணும். யார் இந்த பொண்ணு, பஞ்சாபி பொண்ணாமே, தமிழே தெரியாது, எப்படி ப்ராம்ப்டிங்ல இப்படி எல்லாம் டயலாக்ஸ் பேசுறேன்னு எனக்கே அது தெரியாது எப்படி ஆச்சேனே. ஸோ பட் அந்த சீரியல் வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப பாப்புலரான, ஏன்னா 4 லேட் வருஷம் 90sல ஓடிச்சு. லிட்டரலி ஐ grew up acting in கங்கா யமுனா சரஸ்வதி. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நிறைய இருந்திருக்கும் அதுல. சின்னதுல இருந்து பெருசா ஆற வரைக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி. அவங்க தான், அந்த டீம் தான், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் என் ஃபேமிலி அண்ட் ஹவுஸ். அதுதான் எனக்கு தெரியும். சித்தாரா ஆகட்டும், ரேணுகா ஆகட்டும், நிறைய பேர் அதுல வந்து எம்எஸ்வி அவர்கள், எம்எஸ்வி ஐயா வந்து அந்த சாங் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். அந்த சாங்கை வந்து விஜய் சார் படத்துல வந்து விவேக் சார் வந்து காமெடியா யூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க பாத்தீங்க? ஆமா ஆமா. ஆக்சுவலி விவேக் சாரோட ஒரு சின்ன ஒரு சீரியல் பண்ணேன், 9 எபிசோட்ஸ், சூப்பர் காப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு பண்ணேன் நான் நடுவுல. அலாங் வித் கங்கா யமுனா சரஸ்வதி டைம்லயே தான் பண்ணேன். ரொம்ப நல்லவர் சார். அவரும் வந்து படம்லாம் ஆஃபர் பண்ணாரு. பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. ஓ, ஆஃபர் பண்ணாரு அவரு நடிக்கிறதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் தெரியும், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்துமதி மேடம் கங்கா யமுனா சரஸ்வதியோட சீரியல் ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவங்க கிட்ட தான் வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த பொண்ணு புது பொண்ணு எங்களுக்கு வேணும் மற்ற சீரியல்ஸோ ஒரு படத்துக்காக. பட் எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஸோ அதை அவங்க கிட்ட சொல்லி அப்புறம் அவங்க தான் என்ன சேஃபா அவங்க பத்திரமா அவங்க சீரியல்லே வச்சுட்டாங்க. அவங்களோட அந்த பிராண்ட், அவங்க கம்பெனியில அடுத்த சீரியல் எப்போ எடுத்தாங்களோ திருப்பி என்னையே தான் வச்சு எடுத்தாங்க. எனக்கு என் கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சேன். இப்போ அப்பா லைக் ஆட்ஸ் பண்ணீங்க, ஓகே, ஒரு அப்பா எக்ஸைட் ஆனாங்க. நீங்க உங்களுக்கு பெருசா தெரியாது, இப்போ 6th or 7th படிச்சிருக்கும் போது பண்ணிருப்பீங்க. சீரியல்னும் போது அகைன் இட்ஸ் லாங் ப்ராசஸ். 4 வருஷம் நான் அப்படி நான் அதுலயே வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி தொடர்ந்து பண்ண முடிஞ்சது? ஏன்னா ஒருவேளை என்னால ஸ்கூல் போக முடியல, நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல. எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட் காலைல ஏஞ்சி நைட் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். டைம் கிடையாது. அப்போ நியூ ஃபேஸ்னால அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, நைட் வரைக்கும் ஷூட்டிங் போகும். அது எனக்கு பிடிக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், ஸ்கூல் போகணும். அந்த எனக்கு என்னோட லாங்குவேஜ் பேசுறவங்களும் என் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருமே இல்ல. யாரோட ஜெல் அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, டிவில வரும், பெருசா வரும், அதோட திங்கிங் எங்க அந்த வயசுல இருந்துச்சு இல்ல. பட் இன்னைக்கு 14 years ஷூட்டிங் போயிட்டு இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த நேம் கிடைச்ச பிறகு ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐம் வெரி ஹாப்பி வாட் எவர் ஐ டிட். நான் இது வரைக்கும் பண்ண அவ்வளோ ரெக்கக்னிஷன், நீங்களாம் இன்னைக்கு என்னை தேடி வந்திருக்கீங்க, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் அந்த டைம்ல சீரியல் எப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னோட லாங்குவேஜ் பேசுற ஆட்கள் மீன் எனக்கு அப்படி யாரும் நான் அங்க பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதான் சொல்லுவேன், எல்லாருமே உங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. அப்ப தெரியாது, டயலாக் மட்டும் தான் பேசுவேன், நடிக்க சொன்னா நடிப்பேன், அவ்வளவுதான் தெரியும். யாரோட ஜெல் ஆயிருக்கீங்க நீங்க அப்பனா அந்த டைம்ல? யாருமே இல்ல, எல்லாருமே ரொம்ப பெரியவங்க என்னோட. சோ சினிமாலயே ஆல்ரெடி ரொம்ப பாப்புலரான ஆக்டர்ஸ் இருந்தாங்க. சரோஜா தேவி இருந்தாங்க, ரேணுகா அவங்க என்னோட மதர் கேரக்டரா இருந்தாங்க. அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி அவங்க நடந்து வந்தா எப்படி எல்லாரும் பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஒரு பர்சனாலிட்டியா டெவலப் பண்ணணும், நம்மள ஆட்டிடியூட் வச்சுக்கணும், நம்ம கிட்ட யாரும் வரக்கூடாது, பயப்படணும், அதெல்லாம் நிறைய அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். ஸோ she is my inspiration in a way. சரோஜா தேவி அம்மாவோட நீங்க இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க? very much. she was a very nice person. அப்போ சரோஜா தேவி யாருன்னு தெரியாது. அத கேக்க வந்தேன் நான். ஆனா I'm so happy that I met her. Yeah. தமிழ் படங்கள் பெருசா பார்த்தது இல்லையா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இங்க இருக்கும்போது? பார்த்தது இல்ல. இல்லையோ. பாஷா தான் பார்த்தோம். ஓகே. அப்ப சித்தப்பா நடிச்சதனால பாத்தீங்க போயிட்டு? சித்தப்பா கூட்டிட்டு போனாரு, அதனால தான் பாஷா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறைய படம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் தெரிஞ்சது.
அதுக்கப்புறம் பண்ணதான் நீங்க அலைகள் பண்ணீங்களா நீங்க? அதுக்கப்புறம் அலைகள் பண்ணேன், நிறைய பண்ணேன். நீ நான் கணவருக்காக விஜய் டிவில ஆ, பண்ணேன். அஹல்யா பண்ணீங்க அஹல்யா, நிறைய. மாங்கல்யம் பண்ணேன். ஐ ரியலி என்ஜாய்ட் தி ஜர்னி ஆஃப் மாங்கல்யம். அதோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோம்லி ஹவுஸ் ஒய்ஃப், நல்லா இருந்தது. அந்த இடையில சினிமா ஆஃபர், ஏன்னா நீங்க சீரியல்ஸ்ல தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கும்போது ஐ திங்க் நீங்க பண்ண ஒரே படம் வந்து ஸ்ரீ மட்டும்தான் இல்லையா? சூர்யா சாரோட சிஸ்டரா பண்ணிருப்பீங்க. அதுவும் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் தான், ஒரு 10 மினிட்ஸ் ஹார்ட்லி நீங்க வருவீங்க படத்துல. ஆமா ஆனா அவர் அப்படி மாறுறதுக்கு காரணமே உங்களோட கேரக்டர் தான் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த ரோல் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அந்த ரோல் வந்து எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒருத்தர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபர் பண்ணாரு. இந்த மாதிரி உங்களை கேட்டாங்க, உங்க நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு. இல்லப்பா தம்பி, நான் நடிக்கிறது இல்ல, மூவிஸ்லாம் பண்ண மாட்டேன். இல்ல மேடம், உங்களை தான் கேட்டாங்க, நீங்க தான் சூட்டபிளா இருப்பீங்க அப்படி இப்படின்னாங்க. இல்லப்பா பண்றது இல்ல, ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஒரு மேபி 2-3 வீக்ஸ் கழிச்சு அந்த பையனும் ஷூட்டிங் ஸ்பாட் வரல, காணோம், நானும் கண்டுக்கல, கேட்கல. ஒரு கால் எனக்கு வந்துச்சு, அந்த ஸ்ரீ படம் கம்பெனில இருந்து. அப்புறம் யோசிச்சேன் எப்படி என் நம்பர் போச்சுன்னு. அப்ப யோசிச்சேன் அந்த பையன் தான் ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. இல்லைங்க சார், நான் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், ஒரு வாட்டி வாங்க, என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அதுக்கேத்த மாதிரி கம்ஃபர்டபுளா உங்களுக்கு பண்ணி தரலாம். சரி சார், நான் யோசிச்சு சொல்றேன்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், எங்க அந்த பையன் ரோஹித் என் நம்பர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்கும் போது, ரோஹித் இல்லைங்க, அவருக்கு பாஸ்ட் அவே, இறந்துட்டாரு. ஐயோன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. சின்ன பையன், எனக்கு ஞாபகமும் இல்லை கரெக்டா. ஸோ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த பையன் அவ்வளோ சொன்னாரு. திருப்பி பாருங்க, இந்த கம்பெனில இருந்து மறுபடியும் நம்மளுக்கு கால் வருது. சரி ஓகே, அம்மா கூட்டிட்டு போய் பேசி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. அப்படிதான் என்னோட அம்மா கூட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறச்சு. ரோஹித்காக பண்ணது அந்த படம். அந்த பையனுக்காக பண்ணது. ரோஹித் அப்ரோச் பண்ணாரு, அவரை நான் ரெஃப்யூஸ் பண்ணேன். அவர் இப்போ இல்ல. போய் அட்லீஸ்ட் அவரோட ரெஸ்பெக்ட்காக நம்ம போய் ஒருவேளை இது நம்மளுக்கு பண்ணணும்னு இருக்கு போலன்ட்டு போய் பேசி அவங்க என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே சொன்னாங்க. அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன், எக்ஸாம் போயிட்டு இருந்தது, அதனால வேணான்னு சொன்னேன். அவங்க பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க டேட்டு, ஏதோ ஒரு சாங் இருக்கும், நாங்க மாண்டேஜஸ் ஷூட் பண்ணுவோம், ஒரு மேல் கேரக்டர், இளவரசருடைய பையன் வந்து உங்களை விரும்புறதா இருக்கு, பொண்ணு கேப்பர் வந்து இல்லையா அந்த மாதிரி. சோ இல்ல சார், ஐம் நாட் கம்ஃபர்டபிள், அவருக்கும் உங்களுக்கும் சாங் மாண்டேஜஸ் ஷார்ட் சாங்ஸ்லாம் இருக்கும்னாங்க. ஆனா சார் ஐம் நாட் கம்ஃபர்டபிள்னு. சரி ஓகேமா பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால சரி சார் ஓகே 1.5 daysக்கு ஷூட் பண்ணி அந்த 2 சீனோ 4 சீன் பண்ணோம், அவ்வளவுதான். எக்ஸாம் முடிச்சிட்டு பண்ணீங்க நீங்க? ஆமா, எக்ஸாம் முடிச்சு கையோட மத்தியானம் 2 o'clock மேல ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். ஹாஃப் டே ஷூட்டிங் நடந்துச்சு, அடுத்த நாள் ஃபுல் டே ஷூட்டிங் நடந்துச்சு. ஒரு 2.5 சீன் இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆமா, அவர் பொண்ணு கேட்டு வருவாரு, விஜயகுமார் சாருக்கும் உங்களுக்கும் அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஆமா, அப்புறம் அந்த சாங் மாண்டேஜஸ்ல இருப்பீங்களே நீங்க, உங்க ஃபேமிலி சாங் ஒன்னு இருக்கும், அது with Surya, some couple of montage shots and Shrutika, and 2 scenes என்னை இழுத்துட்டு போய் எரிக்கிற மாதிரி சீனும் பொண்ணு கேக்குற வர மாதிரி சீன், அவ்வளவுதாங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் யூ நீங்க வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதாலயா? பட் தியேட்டர்ல பாத்தீங்களா படத்தை? போயிட்டீங்க தியேட்டர்ல பாத்தேங்க. பாத்தீங்களா? பார்த்தேன். உங்க சித்தப்பா கூட்டு போனீங்களா? போய் பார்த்தேன், பார்க்கணும்னுக்காகவே போய் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா டெலிவிஷன் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆல்ரெடி பாப்புலர். என்னோட அந்த கேரக்டர் அந்த படத்துல இன்னொரு பொண்ணு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு ஏதோ செட் ஆகல சம்திங். ஸோ அதனால திருப்பி என்னையே கேட்டு வந்தாங்க. ஸோ 2வது வாட்டி வந்ததுனால பிளஸ் ரோஹித்தோட, அதனால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் சூர்யா சார் வந்து அதுக்கு முன்னாடி நந்தா பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் ஆஃப்டர் ஸ்ரீக்கு அப்புறமா தான் மௌனம் பேசியது, பிதா மகன், காக்கன், அவரோட ரேஞ்ச் எங்கேயோ போயிருச்சு, கஜினி எல்லாம் அதை பார்த்தேன். இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்பதான் அப்கமிங்ல இருந்தாரு அவரு. ஓகே, சோ வாஸ் லுக்கிங் ஃபார் a proper hit ன்னு சொல்லலாம். சோ எப்படி இருந்துச்சு? 1.5 days ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அது. அவர் ரொம்ப பேசல, நான் ஜெனரலாவே யார்கிட்டயும் பேச மாட்டேன்.
ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க பிசினஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வேற லேட்டா வந்தேன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்கூல் எக்ஸாம் என்னோட முடிச்சுட்டு சீனுக்காக மட்டும் நான் போன மாதிரியும் ஆ. நான் என்னோட சீன் பண்ணிட்டு கிளம்பி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நோ இன்ட்ராக்ஷன், யார் கூடயும் நான் ஆக்சுவலா ரொம்ப பேசினது இல்ல. ஸ்ருதிகா இப்ப அவங்க வந்து குக் வித் கோமாளி அப்புறம் ரொம்ப பாப்புலர். அவங்க ரொம்ப சுட்டியா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த அவங்க டைம் ஆக்சுவலா என்னோட ஜூனியர். ஒரு 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 வருஷம் ஏதோ அவங்க ஏதோ 11th இருந்தாங்களோ, இன்னும் நான் அப்போ 12th இருந்தேன். So yeah, சேம் ஸ்கூல் இல்லைங்களா? I don't think so. Okay. Maybe she was also in Adarsh Vidyalaya. ஓகே ஓகே நானும் அந்த ஸ்கூல்ல தான் இருந்தேன். கேள்விப்பட்டேன், ஞாபகம் இல்ல. ஓகே. தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு படம் ஸ்ரீ? ஓகே. எனக்கு என்ன பார்க்க பிடிக்காது ரொம்ப. நான் என் சீரியலே பார்க்க மாட்டேங்க. அப்படியா? ஆக்சுவலா டைம் கிடைக்காது. காலைல போனா நைட்டு தான் வரும். வந்து சாப்பிட்டு மேக்கப்லாம் எடுத்து கலைக்கிறதுக்கு ஆமா. தூங்குறதுக்கே கரெக்டா இருக்கும். அடுத்த நாள் இதே ரொட்டீனா ஆயிடுச்சு இல்லையா? டெய்லி இதே பண்ணி 14 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஷூட்டிங் பண்ணி. ஆ. சோ என்னோட சீரியல் பாக்குறது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. கண்டிப்பா நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும்ல. பட் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா நோன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, யாரும் என்ன போன்லாம் பண்ணி கேட்கலாம் மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு நடிக்க மாட்டாங்க அப்படி. வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா சாரை மீட் பண்றீங்க. எப்படி இருந்துச்சு அது? சூர்யா சாரும் ஜோதிகாவும் Actually, சேர்ந்து. சூர்யா வந்து நான் லாஸ்ட் மந்த் தான் துபாய்ல ஒரு வெட்டிங்ல மீட் பண்ணேன். ஓகே. அப்ப போய் பேசினேன். இந்த மாதிரி நான் ஸ்ரீ படத்துல உங்களுக்கு தங்கச்சியா நடிச்சிருந்தேன். ஓ ஓகே ஓகே ஓகே, ஞாபகம் இல்ல அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, நீங்க ஒரு பெரிய ஸ்டார். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ சொல்லி போட்டோ எடுத்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாத்துருக்கீங்க. லாஸ்ட் மந்த் தான் பாத்தீங்க. ஈவென்ட்ஸோ இல்ல ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயுமே பார்த்தது இல்ல அந்த மாதிரி. இல்ல. இப்போ டெலிவிஷன்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்க பண்ணது எல்லாமே ஹோம்லி கேரக்டர்ஸ் தான். பவர் சட்டில் இருப்பீங்க, இல்ல சாரியில் இருப்பீங்க, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சுடி இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்களா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி? இல்ல, அந்த மாதிரி தான் வந்தது எனக்கு. ஸோ எனக்கு எது பிடிச்சிருந்ததோ அதை எடுத்தேன். ஏன்னா அத என்னோட ஓன் கம்பெனினால மீன் ரொம்ப நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மற்ற கம்பெனிஸ் ஒர்க் பண்ணி 4-5 கம்பெனிஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். விகடனுக்கே 10 சீரியல் பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான். விகடனுக்கு ஐ திங்க் ஒரு எவ்ரிடே மேகசினோ இல்ல வீக்லி ஒன் ஸ்டோரி ஏதோ ஷூட் பண்ணாங்க. வெறும் போட்டோ ஷூட்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில என்னோட கேரக்டரா அது எனக்கு நீங்கெல்லாம் கால் பண்ணும்போது தான் ஞாபகம் இருந்துச்சு. சம்திங் அந்த மாதிரி ஏதோ பண்ணேன். விகடனுக்கு தான் நான் நினைக்கிறேன், மேகசினுக்காக. பிகாஸ் அலைகள் அதே மாதிரி அந்த டைம்ல ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் அது. 2001ல திங்க் அது ஓடாத வீடு இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப பாப்புலரான சீரியல் அந்த டைம்ல. அது நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க அந்த சீரியல்ல. ஸோ எனக்கு ஏதோ அந்த சீரியல் ரொம்ப நான் ஒரு லீட் ரோல் மாதிரி எனக்கு அது தெரியல. ஐ மீன் தட் வாஸ் நாட் த ரைட் சாய்ஸ் ஃபார் மீ, ஐ தாட். ஓகே. பட் பிகாஸ் என்ன வந்து ஐ திங்க் இந்துமதி ஆண்டி தான் என்னை வந்து அதுல ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் அந்த கம்பெனிக்கு போனேன். பட் என்னோட கேரக்டர் அதுல எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அவ்வளோ மெயின் கேரக்டர் எனக்கு கிடைக்கும். ஸ்ரீதர் சாரோடைய நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆமா, எக்கச்சக்க பேர் உண்டு அதுல. அண்ட் லீடிங் கேரக்டர்ஸே ஆர்டிஸ்டே நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல்ல. பட் மாங்கல்யம்ல குஷ்பு மேடமும் இருந்தாங்க. குஷ்புவோட டாட்டரா நான் இதுலயும் பண்ணியிருந்தேன். அது வேற சீரியலா இருக்கும். இதுல அவங்க இல்ல அதுல. ஒரு வேலையா சமதர் சீரியல். பட் அஹல்யா அப்படி கிடையாது இல்லையா? மாங்கல்யம் அஹல்யால யூ ஹேட் கணவருக்காக லீட்ல இருந்தேன். பட் கணவருக்காக எப்படி இருந்துச்சு அந்த சீரியல்? ஐ ஆக்சுவலி லைக்ட் கணவருக்காக. பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் அவங்களுக்காகவே 3 சீரியல் பண்ணேன். அவங்களால தான் 3 லாங்குவேஜஸ், தட் இஸ் தமிழ் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி தெலுங்கு கல்யாணி கிடைச்சது. அப்போதான் காயத்ரி எங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஓகே. அப்போ தெலுங்கும் அதே மாதிரி தான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்லயே போய் தெலுங்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் தட் எபிலிட்டி டு லேர்ன் லாங்குவேஜஸ். ப்ராம்ப்டிங் கொடுத்தா எந்த லாங்குவேஜ் வேணாலும் சீன் மட்டும் சிச்சுவேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா போதும். வித் த சவுண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த மூட் அண்ட் த சிச்சுவேஷன், என்ன ஃபீலிங்னு அந்த சவுண்ட்லயே தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி என்கிட்ட காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன். கல்யாணி மலையாளம்ல நடந்துச்சு. ஸோ சேம் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்க்காக 3 சீரியல்ஸ் பேக் டு பேக் பண்ணேன். ஏக்தா கபூர் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ். ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஃபார் தட் கம்பெனி. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்,
டெய்லி அங்கே போறது ஏதோ இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். மார்னிங் டில் நைட் 9 PM. ஸோ அங்கதான் காயத்ரி ஃப்ரெண்ட் ஆனோம். தெலுங்குல பண்ணும்போது இல்லையா? தெலுங்குல பண்ணும்போது. மலையாளம் வந்து கேரளால தான் போய் ஷூட்டிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 6 days சென்னையில இருப்பேன், 6 days கேரளா போவேன், திருப்பி 6 days சென்னை, 6 days கேரளா. இப்படியே ஒரு 2.5 years கல்யாணி போச்சு. மலையாளம் மலையாளம். ஓகே. ஸோ அங்க கேரளா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நல்லி அம்மா ஆகட்டும், ஷாரி அம்மா ஆகட்டும், இவங்க எல்லாரோடையுமே நீங்க என் ஹஸ்பண்டோட தியேட்டர் போகும்போது சொல்லுவேன், அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன், இவங்க கூட நடிச்சிருக்கேன், அவங்க பேர் என்ன, அவங்க அப்படி. பேரை மறந்துட்டு இருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் மறதி ப்ராப்ளம். ஓகே. பேர் தெரியாது, பட் ஃபேஸ் பார்த்தா தெரியும். சீதாமா அவங்களோடயுமே நீங்க பெண் சீரியலுமே பெண் சீரியல்ல சீதா மேடம் என்னோட மதரா நடிச்சிருந்தாங்க. இல்ல விஜய் சேதுபதி சார் இருப்பாங்க, பிரஜேந்திர இருப்பாரு. அதுல விஜய் சேதுபதி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கூட எனக்கு எந்த ஒரு காம்பினேஷனும் இல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு ஃபிளைட் எடுக்கும் போது விஜய் சேதுபதியும் நானும் ஒரே ரோல தான் இருந்தோம். ஸோ அவங்க மேனேஜர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், சாரோட ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு. எங்களுக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தெரியாது பெண்ல நடிச்சிருக்காரு. இல்லன்னா நான் சொல்லிருப்பேனே, இன்னும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். பட் எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல அது அஃப்கோர்ஸ் வந்து நமக்குமே அப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. அவர் எங்க இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு புண்ணியமா புடிச்சு போட்டிருக்காரு, விஜய் சேதுபதி இங்க சீரியல் நடிச்சிருக்காரு. சோ அதுல இருந்தா அதோடைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல வர ஆரம்பிச்சது. அந்த சேம் சீரியல்ல இது அட்டக தினேஷ்மே நடிச்சிருப்பாரு. ஓகே. உங்களுக்கு தெரியாது பாக்கும்போது? தெரியாது. அது இது எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்தது. சிவகார்த்திகேயன் அவங்கள ரீசெண்டா மீட் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், அந்த இன்டர்வியூல நீங்க என்ன கலாய்ச்சிங்க என் பேரு வச்சு அப்படின்னு. ஐயோ சாரிங்க, அது ஒரு கேம்ல அந்த மாதிரி. இல்ல பரவாயில்ல, போட்டோ எடுத்துக்கலான்ட்டு போட்டோ எடுத்து நாங்க போட்டோம். ரீசெண்டா மீட் பண்ணிருந்தீங்க? ரீசெண்டா மீட் பண்ணேன். இப்ப நீங்க உங்க டீமோட நீங்க அது இதுல இருக்கும்போது சொல்றீங்க. அப்போ என்னையும் காயத்ரியும் ஒரு இன்டர்வியூ மாதிரி கூப்பிட்டாங்க அந்த ஷோல. அந்த ஷோல அவரோட படங்களை பாக்குறது உண்டா? இப்ப விஜய் சேதுபதி, தனுஷ், கார்த்திக் இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. ரொம்ப பிடிக்கும். பிரேக் எடுக்கணும்னு ஏன் டிசைட் பண்ணீங்க? நடிச்சிட்டு இருந்தீங்க தொடர்ந்து. பிரேக் எடுக்கணும்னு டிசைட்லாம் பண்ணல, முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன் நானு. எப்போ நான் வந்து ஷூட்டிங்ல சின்ன பொண்ணா இருந்தேனோ, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும், எப்போ எனக்கு வயசு ஆகும், எப்போ நான் கல்யாணம் பண்ணுவேன், எப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுவேன், எனக்கு ஷூட்டிங் போக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஐ வாண்டட் டு கெட் மேரிட் அண்ட் செட்டில், பி அ ஹவுஸ் ஒய்ஃப். இதுதான் என்னோட ட்ரீம் ஆம்பிஷனா இருந்தது. மேக் சில்ட்ரன்ஸ், பி அ ப்ராப்பர் குட் ஹவுஸ் ஒய்ஃப். பட் எப்படி, அதாவது நடிக்கும் போது அந்த தாட் தான் இனிஷியலாவே, லைக் 14-15 இயர்ஸ்லயே. பட் யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் 13-14 இயர்ஸ் நடிச்சிருக்கீங்க தொடர்ந்து. நீங்க பிடிக்காம கூட எதுவுமே சேஞ்சே என்னால பண்ண முடியல. அதான் கேக்குறேன். my mind is very clear. சேஞ்சே ஆல, இது வரைக்கும் நான் சேஞ்ச் ஆல. நான் என்ன நினைச்சு வச்சேன்னா அதுதான் பண்றேன். ஓகே. எதுவுமே நான் மாறல. இல்ல இன் பிட்வீன் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களால கல்யாணம் ஆனதா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஐ வாண்ட் டு பி ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு, இடையில யோசிக்கலையா? இல்ல போதும், ஐ மீன் சேல்ஸ் போதும். எல்லாரும் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி வருவ பாரு, பார்க்கதான் போறோம். பாருங்க சார், நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இல்ல நீங்க நடிச்சது? my daughter is going to be 17-year-old. ஃபெப்ல ஆனா 17 ஆயிடுவாங்க. So 17 plus years. 18 years அப்படினா. ஆமாங்க. நீங்க பெண் தான் லாஸ்டா நடிச்சீங்களா நீங்க? கல்யாணி Telugu, Kalyani Malayalam was my last project. Oh, okay. I think simultaneously pen போயிட்டு இருந்தது. Because அது வந்து 2006-07ல வந்தது. Okay, maybe. Yeah. I don't remember, but yes. Yeah. நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஐயோ அப்படி இல்லங்க. You will have the records. எனக்கு ஞாபகம் இல்ல. But அதுதான் இருக்கலாம். திருப்பி ஆனா நடிக்கணும்னு ஆரம்பத்துல இல்ல, பட் இப்பவே தோணுதா இப்போ வந்து? Never. பட் of course கேட்டிருப்பேன். ஏன்னா உங்களுடைய லுக் கம்ப்ளீட்டா அப்ப நாங்க பார்த்ததுக்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நிறைய இடங்கள்ல ஏன்னா நான் வந்து எப்பவுமே கேரக்டர் ரோல்ஸ் தானே ப்ளே பண்ணிருக்கேன். செல்ஃபா என்னைக்குமே இதுதான் மை செல்ஃப். சோ ஒருவேளை அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் எல்லாரும் வந்து இப்ப கூட என்னோட சோஷியல் சர்க்கிள்ல 2-3 weeks once மீட் பண்ற. ஏன்னா என்னோட சோஷியல் சர்க்கிள் சென்னையில ரொம்ப பெருசுங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியும்.
பட் ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அடையாளம் தெரியாம அப்படியே பார்ப்பாங்க. ஹாய் அப்படின்னு, ஓ சிமரா அப்படின்னு. ஆமா, ஏ யூ லுக் டிஃப்ரெண்ட், ஏ எவ்ரி டைம் யுவர் ஹேர் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ செட் தட்ஸ், அதுதான் நான் இப்போ ஸ்லேல பண்ணிட்டு இருக்கேன். வை ஷுட் ஒன் லுக் சோ சேம், வை கான்ட் யூ லுக் டிஃப்ரெண்ட் ஈச் டைம்? உங்களுக்கு என்ன சூட் ஆகுது போடுங்க, ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் ஸ்லே பண்றேன். ஸ்கூல் டைம்ல எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூல்ல தான் அந்த ஃபேஷன் கோர்ஸ் இருந்தது. பட் பிகாஸ் என்னால் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல, கரெஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறதுனால ஃபேஷன் எடுக்க முடியல. ஒவ்வொரு சீனுக்கும் ட்ரெஸ் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எங்கேயா ரெடிமேட்ஸ் வாங்கும் போது எதுவுமே பிடிக்கல. ஸோ அப்போலேருந்தே நிறைய ஃபேப்ரிக் வாங்கி மெட்டீரியல் வாங்கி தைக்க ஆரம்பிச்சேன். ஸோ 90% ஆஃப் த நான் பண்ண கேரக்டர் ரோல்ஸ்ல எல்லாமே புடவை தான். ஸோ கணவருக்காக கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கேட்டாங்க. ஸோ அது ஏதோ மேனேஜ் பண்ணி ஏதேதோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ கிடைச்சது போட்டேன். பட் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ நடத்தணும், ஃபேஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் இது பண்ணிட்டு. இது வந்து என்னோட ஆசை இருக்கு. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீ ஜாலியா சந்தோஷமா வீட்டுல இரு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு. இல்லை, மத்தவங்களுக்காக இல்லை, எனக்காக நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா இதெல்லாம் வந்து நான் தைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் டெய்லர் கிட்ட ஓடணும் போகணும். அவங்களும் நிறைய மற்ற டிசைனர்ஸ் எல்லாம் காசு வாங்குவாங்க. அதுக்கு நம்மளே ஒரு குட்டியா ஒரு டெய்லரிங் யூனிட்டோ இல்லை ஒரு மிஷின் வாங்கி போட்டுட்டா நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கும் நான் தைப்பேன், பாப்பாக்கும் தைச்சிருவேன். அப்படியே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படிதான் ஸ்டார்ட் ஆனது. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓ, எவ்வளவு ஸ்டுடியோ வந்து 6 வருஷம். ஆனா ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு வாலும் ஃப்ளோர் மட்டும் தாங்க. ஒரு மெஷின் வாங்கி ஒரு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே இப்படி ஒரு பயங்கரமா பிக்கப் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு ஏன்னா ஸ்லே வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு நேம் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் பிக் பாஸ் சொல்லும்போது வந்து சுபிக்ஷாக்குமே நீங்க தான் வந்து வேர்ட் வந்து ஸ்பான்ஸ் பண்றீங்க. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கு எவ்ரி டைம்? அவங்களையே எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் சூஸ் பண்ணல. எனக்கு என் தம்பி மூலியமா அவங்களோட ப்ரொஃபைல் வந்துச்சு. தம்பி வந்து கேட்டான், என்னோட ஓன் பிரதர் கேட்டான், இந்த மாதிரி அக்கா சுபிக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு. ஸோ அப்போ பிக் பாஸ்க்கு நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டான். அப்புறம் நான் பார்த்தேன், பொண்ணு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா இருந்தாங்க. சரி நம்ம அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். I hope she enjoyed wearing it. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப நீங்க சொன்னது ஆக்சுவலா இப்ப the thought process இப்ப புரியுது. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏன் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா வாட்டியுமே அப்படின்னு. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போதுமே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. அது அவங்களோட ஃப்ரெண்ட் தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ டைரக்ட் அப்ரோச் எனக்கு அவங்க கிட்ட இல்ல. பட் நான் வெயிட் பண்றேன் எப்போ அவங்க வெளில வந்துட்டு எங்க ஸ்டுடியோ விசிட் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு ஃபுல் மேக் ஓவர் கொடுக்கலாம், அவங்கள ஒரு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். உங்களோட ரொட்டீன் அப்ப என்ன, லைக் உங்களுடைய அதர் தென் பொட்டிக் இதை தாண்டி ஃபேஷன் டிசைன்? காலையில ஏஞ்சி ஃபர்ஸ்ட் ஒரு கப் டீ குடிப்பேங்க. தட்ஸ் மை மீ டைம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ லவ் குக்கிங். சமையல் பண்ண ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் வீட்டில் ஸ்டாஃப், எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். ஸோ சமையல் பண்ணுவேன். டைம் இல்லை மூடு இல்லைன்னா சமையல் மேனேஜ் பண்ணிடுவாங்க. கிச்சன்ல அவங்களே ஏதாவது பண்ணிடுவாங்க. காலையில 10க்கு இங்க வந்துருவேங்க. இங்க ஆரம்பிச்சா வேலை நைட் 8 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். துணி அவ்வளோ கலர் கலரா ஃபேப்ரிக் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். என் வீட்டுக்கு அப்புறம் மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இஸ் ஸ்லே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூட இன்ட்ராக்ஷன் பண்றது, அவங்கள டிசைன் பண்ணி அவங்கள போட வச்சு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கும். அது உங்களோட ஐஸ்லயே தெரியுது. I mean, how much you love this place? I love this place. I love fabrics, I love clothes, I love fashion, I love designing, everything. I love people. I'm a very people's person. So அவங்க கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு காட்டுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்கள போட வைக்கிறது. அவங்க வந்து காமிச்சா சொல்லுவாங்க, இது என்னோட ஸ்டைல் இல்ல சிமர், நான் இதெல்லாம் போட மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களை வாங்க சொல்லல, ட்ரை தான் பண்ண சொல்றேன்.
பிகாஸ் ஐ எம் ஷுர் தட் யூ வில் லுக் குட். போட்ட பிறகு வந்து வெளில இவ்வளோ நல்லா இருக்கு, ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கல அப்படின்வாங்க. இதுதான் ட்ரை பண்ணணும் லைஃப்ல. ட்ரெஸ் தானே, யாருமே இல்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா. ஸோ இது எனக்கு ரொம்ப இது சேலஞ்சிங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு எவ்ரிடே. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ல. ட்ரூ. ஆஸ் ஆக்டரா சினிமாக்குள்ள திருப்பி போறது ஐடியாவே கிடையாது. பட் காஸ்டியூமரா வந்து காஸ்டியூம் டிசைனரா உள்ள போறது நோ. என்ன தேடி வந்தாங்கன்னா என்னோட டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். ஓகே. ஆக்சுவலா ரீசெண்டா நயன்தாராக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் பண்ணும்போது அது நயன்தாராக்குன்னு எனக்கு தெரியாது, அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது ஆப்வியஸ்லி, அதனால தான் திருப்பியும் 4 அவுட்ஃபிட்ஸ் 2 அவுட்ஃபிட்ஸ் 5 அவுட்ஃபிட்ஸ்ன்னு நிறைய பண்ணாங்க. பட் நான் அந்த போட்டோஸ்லாம் வெளில எதுவும் பார்க்கல. ரீசெண்ட் அப்கமிங் டைம்ல எப்போ வேணாலும் வரலாம் போட்டோஸ். அப்போ நம்ம ப்ரௌடா சொல்லலாம் நம்ம நயன்தாராக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க சர்க்கிள்ல வேற யாராவது அப்படி செலிபிரிட்டிஸ் நீங்க பண்றீங்களா? நீங்க நாட் இன் மூவிஸ். நீங்க பாக்குற என்னோட இன்ஸ்டாகிராம்ல இந்த மாடல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க. ஓகே. அண்ட் அதுல இன்னொரு போட்டோ பார்த்தேன், ரஜினி சாரோட ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க. ரஜினி சார் வந்து நான் தாஜ் ஹோட்டல்ல பார்த்தேன். ஒரே கிரௌடடா எல்லாரும் அவரை பிடிச்சி கும்பலா இது பண்ண. நான் வெயிட் பண்ண இந்த ஆங்கிள் எப்போ ஃப்ரீ ஆவாரு, நான் தான் நிக்கணும், என்னதான் ஒரு நேரம் சார் ஒரே ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். தட் வாஸ் மை ட்ரீம். யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது ரஜினிகாந்தோட போட்டோ எடுக்க. இல்ல நீங்க எனக்கு டக்குன்னு அது பார்க்க தோணுச்சு இப்ப சொன்னதுக்கு அப்புறமா. சரி, எங்க சித்தப்பா தான் அந்த சிங்க் உங்களோட. பட் அந்த மொமெண்ட்ல சொல்ல தோணாது இல்ல நமக்கு. உங்களுடைய இப்ப நீங்க லாங் டைம் ஃப்ரெண்ட்னா காயத்ரி சொன்னீங்க நீங்க. ஆமா. இல்ல சீரியல்ஸ் பண்ண டைம்ல இருந்துங்க. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை சொல்லுவீங்க? நடிக்கும் போது இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களா என்னோட காயத்ரி டச்ல இருக்கேன், பிரீத்தி சஞ்சீவோட டச்ல இருக்கிறேன், அவ்வளவுதான், வேற யாருமே இல்ல. சோ ஆப்வியஸா ஸ்டோருக்கு வந்திருப்பாங்க வீடியோ ஸ்டுடியோக்கு. பிரீத்தி வந்திருக்காங்க, காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி இஸ் மை வெல் விஷர், ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், we are like family. யா. இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல கேட்டா பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆமா. ஃபேஷன் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்ல இதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்க ஐடியா என்ன சொல்றீங்க? ஸ்லே பிராண்ட் வந்து நிறைய சிட்டிஸ்ல கொண்டு போகணும்னு ட்ரீம் இருக்கு. பட் ஸ்லோவா பண்ணுவேன், ஏன்னா பிஸியா இருக்கு. இவ்வளோ பிஸியா இருக்கக்கூடாது, டயர்டா இருக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணி பண்ணணும். அதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு கிவ் ஃபுல் அட்டென்ஷன். என்னை தேடி யார் வந்து இப்போ இது வரைக்கும் 6 வருஷம் ஆச்சு, யார் யாரெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் இருக்காங்களோ அவங்க கூடயே ஸ்டைல் பண்ணி அவங்க கூடயே கம்ஃபர்ட் ஜோன்ல வந்தாச்சு. அவங்க மூலியமா இன்னும் 4 பேர் வராங்க. ஸோ அவங்களையும் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் வேர்ட் ஆஃப் மவுத். ஏன்னா நான் பெருசா பிராண்டிங் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணல. ஏன்னா இப்போ நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அதுக்கு நான் காசு செலவு பண்ணணும். அந்த காசு நான் செலவு பண்ணேன்னா நான் வர கிளைண்ட்ஸ் கிட்ட நான் அது வந்து 4000 ரூபாய் ட்ரெஸ்னா 10,000 ரூபாய்க்கு விற்கணும். அது நான் பண்ண விரும்பல. ஸோ எல்லாத்தோட பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணும், பெஸ்ட் ஸ்டைல் கொடுக்கணும். நான் வச்சிருக்கிற ஃபேப்ரிக்கும் இல்ல டிசைன்ஸும் வேற யாருமே அந்த பிரைஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி பணத்துக்காக பண்றாங்க, நாங்க பணத்துக்காக பண்ணல, நான் பேஷனுக்காக பண்றேன். நைஸ் நைஸ். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது அதான், பிசினஸ் மாதிரி பண்ணாத ஜாலியா பண்ணுனா பரவாயில்ல. இப்போ அவர் வந்து வீட்டுல இருப்பாரு, நான் இங்க உட்கார்ந்துட்டு ஆப்வியஸ்லி நான் சம்பாதிக்கிற காசும் அவர் சம்பாதிக்கிற காசு. So but I'm enjoying doing this. காசுக்காக பண்ணல, பேஷனுக்காக பண்ணல. சோ ஹஸ்பண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு சொன்னீங்க. ரொம்ப புடிச்சா பண்ணுங்க இருக்காரு, குவைட்டா ப்ரௌடா இருப்பாரு, எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு தட் இது நான் அவ்வளவு பிஸியா இருக்கேன், இதெல்லாம் நான் பண்றேன். ஏன்னா நான் ஒரு ட்ரெஸ் போடும்போது அவர் கூட போகும்போது என்ன ரொம்ப எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் இருக்கட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சார் கிட்டே சொல்லுவாங்க சிம்மர் லுக் சோ குட், நான் பாக்குறேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, அதனால என்னோட ரீல்ஸோ போட்டோஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தே டெல் மை ஹஸ்பண்ட் ஐ லுக் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹில் பி லைக் இஸ் அ வெரி ஷை பர்சன். ஸோ ஹில் பி ஷை அண்ட் ஹாப்பி தட் ஐ எம் டூயிங் ஸோ குட் பிகாஸ் அவரும் பார்க்கறாரு நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றேன்னு. ஸோ இஸ் என்ஜாயிங் தட் குவைட்லி.
மத்தவங்களுக்கு பண்றதுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி உங்களுடைய மகளுக்கும் சரி ஸோ அவங்களுக்கு டிசைன் பண்றதும் கண்டிப்பா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி ஒரு வாட்டி நம்ம டிசைன் பண்றதை அவங்க வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். என் பொண்ணெல்லாம் நான் வந்து கெஞ்சுவேன், ஏதாவது ஒண்ணு போடேன் பண்ணேன். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸ் ஆர் வேறங்க. அவங்க கிட்ட நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸியா பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு அவங்களோட கம்ஃபர்ட்க்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க பாத்துருக்காங்களா? நீங்க ஒரு ஆக்டர்னு தெரியுமா உங்க மகளுக்கு? தெரியுமா? தெரியும். அது ஆக்சுவலா அவளுக்கு ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிக்கும் போது. Then she comes home and says, "Mama, you were an actor? You didn't tell me." I said, "Baby, I thought you were very small now. உனக்கு என்ன புரியும் ஆக்டிங் இல்ல டிவி பத்தி? அதனால தான் டைம் வரும்போது சொல்லலாம் நினைச்சேன். I didn't think it was a very big thing." "No, Mama, it's a very big thing." அப்படின்னா யா ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அவ வந்து எப்பவுமே சொல்வா, அம்மா யூ ஆர் சோ பிரிட்டி, யூ லுக் சோ குட், நீங்க வந்து ஏன் படத்துல பண்ணல, நீங்க ஒரு ஹீரோயினா இருந்திருக்கணும், நீங்க நடிக்கணும், இப்ப கூட ஒண்ணும் இல்ல நடிங்கன்னு சொல்லுவா. இப்ப கூட யூ ஆர் குட்ன்னு வா. So all that is okay, but போதுமா எனக்கு வேண்டாம். I'm enjoying this life. அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு நடிக்கிறது? அவளுக்கு அப்படி ஆக்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க நடிக்கணும் தான் ஆசை. நான் அதுல திருப்பி கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய லெவல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆமா, என் ஹஸ்பண்ட்க்கு இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது, நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஓகே, ஆனா என்ன வந்து திருப்பி நான் நடிக்க மாட்டேன், நான் வந்து நடிக்கிறது மட்டும் இல்ல வெளியில ஜாபுக்கே போக மாட்டேன், I'll be very dependent on you சொன்னேன். அந்த மாதிரி வைஃப் மெட்டீரியல் எந்த ஹஸ்பண்ட்க்கு தான் வேண்டாம் சொல்லுங்க. I don't know, but he thought that it was a very good idea. He liked my intention that I'm a full marriage materials அப்படின்னு அவர் நினைச்சாரு. So he was very happy. அதுல நானும் மாறல, அவரும் மாறல. அவரும் நாளைக்கு நீ வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லல, நீ ஒரு கரியர் பில்ட் பண்ணணும், நீ ஒரு பேரு வாங்கணும், அவரும் என்னைக்குமே சொல்ல. எனக்கும் அது டன் அண்ட் டஸ்டட். நான் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன், வீடு வாங்கிட்டேன், ஐ ஹாவ் மனி, எவ்ரி திங். நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னா டு ப்ரூவ் மை செல்ஃப், ஐ டிட் எவ்ரி திங். So I think now beyond that time, I think it's enough. You're enjoying. I enjoyed that side of my life. I'm very proud of my achievement, and today also I'm very proud and happy, very safe and comfortable with my husband. Best wishes for Slay and for whatever you have. So much. Thank you so much. ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட இன்டர்வியூ அண்ட் அஃப்கோர்ஸ் சீரியல் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொன்ன அத்தனை சீரியல்ஸுமே ரொம்ப பாப்புலரான சீரியல்ஸ் தமிழ்நாட்டில். அவ்வளோ ஈஸியா மறந்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்ப கூட என்ன வந்து கேட்பாங்க அந்த சீரியல். நான் சொன்னேன் எந்த சீரியல் இல்ல, பேரு மறந்துட்டேன்னா சொன்னேன் ஓகேங்க, பேரு சொன்னா ஞாபகம் வருது அவங்களுக்கு. பட் நான் 18 years ஆச்சு நடிச்சு முடிச்சு, இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்க, which is a very good thing, very big thing. Yeah. Nice talking to you. ரொம்ப நன்றி. Thank you Gina. Thank you so much. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.